கர்த்தர் நல்லவர். அப்ப பாருங்க, ஏன்னா அவர் நம்ம மேல் வைத்த கிருபை அன்பு பெரியது. அந்த கரம் தான் மனுஷன் உருவாக்கப்பட்டது. ஆதாமையும் ஏவால உண்டாக்கப்பட்டது. ஆதியிலே உருவாக்கப்பட்ட கரம். அவரு கர்த்தர் வசனம் வாக்குத்தத்தமா சொன்னது, உம்முடைய ரட்சிப்பின் கடகத்தை எனக்கு தந்தீங்க, உங்களுடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அவர் உருவாக்கின கரம் மண்ணினாலே மனிதன் எல்லாவற்றையும் ஆக கடவுது. உலகத்தை எல்லாம் நல்லது நல்லது என்று படித்து ஆக கடவுது சொன்னார். மனிதனை மாத்திரம்தான் தன் கரத்தால சிருஷ்டித்தார். எப்படியெல்லாம் யோசனை முடியும்? அவரு உருவாக்கி இருக்கிறாங்க. தன் கரத்தை வைத்து அவனுக்கு இப்படி சொன்ன பிறகு நீங்க காணாத சில பொருட்களை, உடல் உறுப்புகளை அவர் கண்டு உருவாக்கி இருக்கிறார். அல்லேலூயா. அதனால்தான் அது ஆட்டோமேட்டிக்கா செயல்படுது. சாப்பிட்ற உணவெல்லாம் சிவப்பா ரத்தமா மாறுது. என்னென்ன தேவை என்பதை எடுத்துக்கொள்கிறது. எல்லாவற்றையும் செய்து கொடுக்குது. எப்போது யோசனை பண்ணி பார்த்தீங்களா நீங்க? இப்ப பாப்பா பார்த்துன்னு இருந்தேன், இந்த பூச்சி ஓடுது, அந்த பூச்சி பின்னாடி ஓடுறான், அது நிற்குது, அது அடிக்கிறான். அந்த பூச்சி நம்ம கிட்ட வந்து நம்ம கால் மேல ஏறினா நம்ம என்ன பண்ணுவோமா? அடிப்போம் இல்ல? ஏன்னா பாக்குறீங்க, தெரியுது. இரவுல தூங்கி கொண்டிருக்கிறீங்க, தூக்கி கொண்டிருக்கும் போது ஏதோ ஒன்று கடிக்குது, கொசு கடிக்குது. கண்ணை திறந்து நடக்கிறீங்க, கண்ணை திறக்காம நடக்கிறீங்களா? அது எப்படி நடக்குது? கரெக்டா தெரியுது பாருங்க. கண்ணை திறந்தா தானே உங்களுக்கு என்ன வந்து கடிக்குதுன்னு தெரியும். அண்ணா கண்ணை மூடிக்கிட்டும் கரெக்டா என்ன பண்றீங்க? பட்டாரம் அடிக்கிறோம் பாருங்க. இது யோசனை பண்ணிக்கிறீங்களா? அது நீங்க கரெக்டா கால் ஏதோ ஒரு நம்பிக்கும், தூங்கினே கால் சொல்லிய பாருங்க இல்ல? கரெக்டா இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நினைச்சு பார்த்தா தான் தெரியும் கர்த்தர் நம்மளை எவ்வளவு விசித்திரமா வினோதமா நம்ம உருவாக்கி இருக்கிறார் என்பதை. ஆமென், அல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வத்தை விட்டு இந்த இஸ்ரவேலர்கள் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லி கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை நான் ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியமா. யாரெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ, அவர் சட்டத்திட்டங்கள் கீழ்ப்படுகிறார்களோ, வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வருகிறார்களோ, அவர்களை ஆசீர்வதிப்பது எனக்கு பிரியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த இஸ்ரவேலர்கள் பல நேரங்களிலே என்ன செய்கிறார்கள் என்று பார்க்கும்போது, கர்த்தரை மறந்து விடுகிறார்கள், வெறுத்து விடுகிறார்கள். ஆதியில இயேசுக்காக பிதாவாகிய தெய்வம் சொன்ன முதற்கொண்டு இந்த நிமிடம் வரை, இன்றைக்கு காலையில் நடந்த ஆராதனை நான் மாட்டோம்ல, நம்மள போதகர் மாத்திரம் இல்ல, எல்லா சபை போதகர்களும் சொல்லியிருக்கிற அந்த வார்த்தை, மாலையில ஆராதனை இருக்கு. என்ன பண்ணுங்க, மாலை ஆராதனை வைக்கப்பட்டதே காரணம் தெரியுங்களா? காலையில வராதவர்கள் ஒரு மாலையில் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நீங்களாம் காலையில வந்தீங்க, மாலையில வந்திருக்கீங்க, வராதவங்க வரல சொல்லுவேன். எதிரில் இருக்கிறதும் வந்து உட்காரலாம், பக்கத்துல இருக்கிறது உட்காரலாம், சொல்லிட்டு தான் இருக்கிறோம். அதுதான் ரட்சிப்பு, அதுதான் பாதுகாக்கப்படக்கூடியது, அதெல்லாம் விடுதலை ஆக்கக்கூடியது, அதுதான் வந்து நமக்கு மீட்பு உண்டாக்கக்கூடியதுன்னு சொல்லியிருந்தேன். நம்ம நிலையிலுயா. ஆனா அது இப்படிதான் இருக்கிறாங்க. அந்த காலத்து முதற்கொண்டு இந்த காலத்து ஆதாம் தொடங்கி அந்த போராட்டம் அவரோட முடியாதபடிக்கு, அப்புறம் நோவா காலத்துல வந்து நோவோட முடியாதபடிக்கு, யோசுவா காலத்துல இது மோசே காலத்துல வந்து மோசே காலத்துல முடியாதபடிக்கு, யோசுவா காலத்துல வந்து முடியாது. பல விதமான பரிசுத்தவனுடைய தலைமுறையில வந்தோம் ஜனங்க அப்படியே வணங்கா கைத்துள்ள ஜனங்கள் தான் காணப்பட்டாரு. அப்ப இங்கே ஒரு நிகழ்வு பாருங்க. 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3வது வசனமும் 4வது வசனமும். 1 சாமுவேல் புஸ்தகம் ஓகே. ஆமென், அல்லேலூயா. போதும், நான் வாசிக்கிறேன். என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, சவுலு
அவர் நோக்கி சொல்கிற வார்த்தை, சாமுவேல் அவர் நோக்கி சொல்கிற ஒரு வார்த்தை அல்லது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி அவங்க அழைத்து கொண்டிருக்கிறாங்க. வாழ்க்கையில என்ன பண்றாங்க? துன்பத்தை அனுபவிக்கிறார்கள், துயரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், துக்கத்தோடு இருக்கிறாங்க. நாங்க பலவிதமான முயற்சிகளை செய்கிறோம், நாங்கள் பலவிதமான தந்திரங்களை கையாளுகிறோம், எப்படியாவது வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய வேண்டும், முன்னேற வேண்டும், துன்பம் மாற வேண்டும் சொல்லி நாம் பிரயாசப்படுகிறோம். ஆனா ஒன்றுமே என்ன ஆகப்படுகிறது? வாழ்க்கையவே மாட்டேது. பக்கம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 347 பக்கம் பழைய ஏற்பாடு. வாழ்க்கையவே மாட்டுது. ஏன்னா அதிலே வசனத்துல அதே 1 சாமுவேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா சொல்லப்படும், பெட்டி கிரியாத்தாரிமிலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் குடும்பத்தார் எல்லாரும் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. புலம்புறாங்க, ஜெபிக்கிறாங்க, முறையிடுறாங்க, உபவாசம் இருக்கிறாங்க, என்னென்னமே செய்யறாங்க. ஆனா தீர்வு இல்லை. அதுக்கு என்ன கிடைக்கல? தீர்வு இல்லை. ஜெபிச்சுதான் பாக்குறாங்க, உபவாசத்தை பாக்குறாங்க, என்னென்னமே செய்து பாக்குறாங்க, தீர்வு இல்லை. ஜெபம் கேட்க மாட்டுது, வெற்றி பெற முடியல. ஆனா என்ன பண்றாங்க? அழுது கொண்டிருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். எங்கே இது ஜெபம் கேட்க முடியாத போகிறது, எங்கே ஆசீர்வாதம் தடுக்கிறது என்று சொல்லி ஆராய்ந்து பார்க்கலாம் இருக்கணும். அப்போதான் சாமுவேல் சொல்றவர்களை பார்த்து என்ன சொல்ற தெரியுமா? இதுக்கெல்லாம் காரணம் கர்த்தர் இல்லை, நீங்க தான், நாம தான் அப்படின்னு சொல்றாரு. நான் சொல்லிட்டேன் பாருங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதி பிரியம். மனிதனை கஷ்டப்படுவதற்காக தேவன் உருவாக்கல, அவன் நல்லா வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் உருவாக்கினார். அழகிய தோட்டத்தை உண்டாக்கினார், ஆசீர்வாதம் இருப்பதற்காகத்தான். ஆனா மனிதன் என்பவன் தன் சுய இச்சை போய் சாய்ந்து உலகத்தினுடைய காரியத்துக்காக ஆசைப்பட்டு ஆசீர்வாதத்தை இழந்தவனாய் காணப்பட்டான். அப்ப அதனாலதான் இவர்கள் இப்படிதான் செய்து கொண்டிருந்ததுனாலதான் கர்த்தர் சொல்றாரு, அவருடைய எண்ணம், அவருடைய நினைவுகள் அறிந்து அங்க சொல்ற சாமுவேல் சொல்லும்போது சொல்றாரு, அப்போது சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் அவர் சொல்லிட்டார் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பினால், முதல்ல என்ன பண்ணணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்? கர்த்தரிடத்தில் எப்படி வரணும்? சும்மா அதனாலதான் அவங்க முழு இருதயத்தோடு வராதனாலதான் நேரம் தவறு விடப்பட்டு வருகிறார்கள். நேரத்தை கடைப்பிடிக்க மாட்டாங்க, லேட்டா விட வராங்க. இப்பதான் ஆரம்ப ஜெபம் ஜெபிச்சிருப்பாங்க, இப்பதான் ஒரு 3 பாட்டு போடுவாங்க, இப்பதான் வர்ஷிப் நடக்கும், சாட்சி போவோம், அறிவிப்பு போகும், போலாம். எப்படி? அப்போ அதுல என்ன இல்லை? முழு இருதயம் இல்லை, காணப்படல. முழு இருதயத்தோடு திரும்பணும் சொல்றாரு. அப்ப முழு இருதயம் இருக்கும் என்றால் மாலை ஆராதனையில ஜனங்கள் இருப்பார்கள். கரெக்டா? கொஞ்ச நேரம் தான், 1 hour தானே மாலை ஆராதனை, 1 hour. காலை ஆராதனை 2 இல்லை 2.5 மணி நேரம், அவ்வளவுதான். அதுக்கு அதிகபட்சம் கிடையாது. ஆனா இந்த நேரத்தை கூட நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு டைம் கிடையாது ஜனங்களுக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க முதலாவது ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள் சொல்லப்படுகிறது. அவருக்குரிய ராஜ்யத்துக்குரிய காரியம், அவர் நீதிக்குரிய காரியங்கள் எந்த மனுஷன் தேடுகிறானோ அவனோட காரியத்தை அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. நான்லாம் அதுல ரொம்ப கரெக்டா இருக்கிற பாருங்க. இதனால பல ஆசீர்வாதங்கள் நான் இழந்திருக்கேன். உலகப்புற ஆசீர்வாதங்கள் கர்த்தருக்காக வைராக்கியம் நிற்கிறது நிமித்தம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ கர்த்தருக்காக நம்ம எப்போது முன்வைத்து செய்கிறோமோ, எப்போ அது நடக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த முழு இருதயம் வேணும். சமைக்கிறதுக்கும் சீக்கிரம் சமைச்சிருக்கலாம், 1 hour முன்னாடி சீரம் வந்துடலாம். சாமாக வரைக்கும் சீரம் கைவிட்டு என்ன பண்ணலாம்? சீரம் வரலாம். வீட்டு பிறகுதான் சீரம் கைவிட்டு வந்துடலாம். எல்லா வேலையும் செய்திடலாம். சபை வர டைம் தான் கத்து பண்ணுவாங்க எல்லா வேலையும். பார்த்தீங்களா நீங்க? அப்பதான் செய்வாங்க. அப்போ நமக்கு என்ன இல்லை? அந்த அர்ப்பணிப்பு இல்லை, அந்த அர்ப்பணிப்பு ஒப்பு கொடுக்கல. அப்போ முழு இதயத்தோடு கர்த்தரை என்ன பண்ண, நீங்க
கடமை காக்க கூடாதபடிக்கு என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு தேவைக்காக தான் கர்த்தர் தர்றார். தேவைக்காக கர்த்தர் தேவை. நான் என்ன சொல்றேன், தேவைக்காக கர்த்தர் தேடக்கூடாது, தேவையே கர்த்தர் என்று தேடணும். கர்த்தர் உனக்கு தேவை என்பது இன்னைக்கு தெரியாம இருக்கிற, அவர் கூட இருந்தாலும் போதும். அவர் எப்படி கூட இருப்பாருங்க? கர்த்தருக்கு பயந்தவர்கள் சூரிய பாலை வரைக்கும் மீட்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர்கள் கிருபை சூழ்ந்து கொள்ளும், கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஒரு வசனத்தை வாசிக்கும் போது கூட, ஒரு வசனத்தை பார்த்தீங்கன்னா சங்கீத புஸ்தகத்துல 94ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு வசனம் சொல்லப்படுகிறது. 94:18 என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் போது, கர்த்தாவே உன் கிருபை என்னை, நீ கால் சறுக்குகிறது சொல்லும் போது உன் கிருபை தாங்குறது சொல்றாரு. தாங்குது சொல்லத்துக்கு பக்கத்துல ஒருத்தர் இருக்கணுமா இல்லையா? உன்னை தாங்குவதற்கு ஒருத்தர் இருக்கணுமா இல்லையாம்மா? உன் வாக்குத்தத்தம் என்ன சொன்னம்மா? உன்னுடைய வலதுகரம் என்னை தாங்குகிறது. அவர் வலதுகரம் தாங்கணும்னா அவர் கிருபை இருக்கணும். அவர் கிருபை எங்க இருக்கணும்? அவர் கிருபை இருக்கணும்னா நீ அவரோட இருக்கணும். கர்த்தருக்கு பயந்தவர்களை கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தருக்கு பயப்படும் போது தானே, கர்த்தருடைய சட்டத்திட்டங்களை கை கொண்டு நடக்கும்போது தான் அப்படி நடக்கும் என்று பார்க்கணும். அப்ப இவர்களுக்கு அந்த காரியம் நடந்தது. அவர் நம்முடைய கால் சறுக்குறது என்று சொல்லும் போது அவர் தாங்கணும்னா அந்த கிருபை வேணும். அந்த கிருபை இருந்துச்சுன்னா தெய்வம் நம்ம கூட இருப்பார். ஏன்னா வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார்? உலகத்தின் முடிவு பெரிந்தும் சதா காலங்களிலும் நான் தேவ தூதர் இருக்கிறேன். தேவ தூதர்களோடு இருக்கிற சொல்லியிருக்கிறார். இல்ல, உங்களோடு இருக்கிறேன். அவர் மனிதரோடு வாசம் செய்ய வேண்டும் விரும்புகிறார். மனிதரோடு வாசம் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் ஆதாமோடு குளிர்ச்சான வேலை பேசுவதற்காக வந்தார். ஆனா மனிதன் அவர் ஏமாற்றிட்டான். அன்பு விலகினது என்று பார்க்கிறோம். ஒரு தேடிக்கொண்டே இருக்கிறார் அவரோட மனிதன் மத்தியில் வாசம் செய்ய தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கிறிஸ்துக்கள் பிரியமான என் சகோதர, கிருபை இருந்தா அது நடக்கும். எப்ப இருக்குந்தம்மா? அந்த இறுதி கர்த்தரிடத்துல நீ முழு மனதோடு சாவுல் சொல்ற என்ன சொல்றாரு? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவர் கிருபை தாங்குகிறது. கால் சறுக்கும் போது அவர் கிருபை நம்மை தாங்கக்கூடியது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். அப்போ அந்த கிருபை நம்ம தாங்கணும், தப்பி வைக்கணும், சுமக்கணும், ஏந்தணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுமா? கர்த்தரிடத்துல முழு மனதோடு திரும்பணும். சொல்ற முழு மனதோடு நீங்கள் இஸ்ரவேல் குடும்பத்தரை கர்த்தர் யாவர் நோக்கி நீங்கள் உங்கள் முழு மனதோடு கர்த்தரிடத்தில் திரும்புவீர்களானால் சொல்றதா பேர். அப்ப யார் சொல்லுது? திரும்பாத கடினமான உள்ள கூட இருக்கு. திரும்புவீர்களானால் அப்புறம் அந்நிய தெய்வங்களையும் அஸ்ரோத்தையும் அந்நிய தேவர்களையும் அஸ்ரோத்தையும் உங்கள் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தரை நோக்கி அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்யுங்கள். அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்கள் ஆக்கி விடுவான் என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்க வேண்டும். தேவையில்லாத அந்நிய தெய்வத்தை நம்ம கூட வச்சிருக்க கூடாது. உடனே அவங்க செய்த வார்த்தை 4ஆம் வசனம் சொல்லப்படுது. அப்போது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்ரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. பாகால்களையும் அஸ்ரோத்தையும் அவர் என்ன பண்ணாங்களா? விலக்கினார்கள். நீங்க கேட்கலாம், நாங்க எப்ப ரட்சிக்கப்பட்டோமோ அப்ப எங்க வீட்டுல எந்த ஒரு பாகால் கிடையாது, எந்த ஒரு அஸ்ரோத்தம் எங்கிட்ட இல்லையே, நீங்க எப்படி சொல்றீங்க கேட்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. மத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தில் சொல்லப்படுகிறது ஒரு வார்த்தை. மத்தேயு 6:24 கர்த்தராகிய தெய்வம் இயேசுவானவர் சொல்லிக் கொடுக்கிறது, 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்.
ஆமென். தேவனுக்கும் உலக பொருட்களுக்கும், ஆமென், தெய்வத்திற்கும் உலகத்திற்கும் நீங்க என்ன பண்ண முடியாதா? முடியாதுன்னு கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்ப நம்ம என்ன பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் இன்றைக்கு? அசுரத்தையும் பாகாலை நாங்கள் வீட்டுல வச்சுக்கிட்டே கிடையாதுன்றோம். வீட்டுல வைக்கல, ஆனா இருதயத்துல வச்சுட்டு இருக்கிறோம். கசப்பு, அஸ்ரோத், வெறுப்பு, பாகால், பிரிவினை என்று சொல்லி தேவனுக்கு பிரியமான காரியம், தேவனுக்கு பிரியம் உலகம், உலகத்தின் மோகம், உலக இச்சை, இதெல்லாம் விக்கிரமாக இன்றைக்கு அநேகர் இடத்துல காணப்படுகிறது. அதை நீங்க என்ன பண்ணமா விட்டு விலகுங்கள். அல்லேலூயா. உங்களுக்குள் இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அஸ்ரோத்தை எடுத்து போடுங்க. உங்களுக்குள் கண்ணுக்கு தெரியாத பாகாலை விட்டு விலகுங்கள். அப்படி விலகும் போதுதான் கர்த்தர் உனக்குள் ஆளுகை செய்வார். கர்த்தர் சொல்றார், நீங்களே தேவாலயம், வானமின் சிங்காசனம், பூமியின் பாதப்படி எப்படிப்பட்ட ஆலயத்தில் கட்டுவீர்கள்? மனுஷன் கையில கட்டப்பட்ட ஆலயத்தில் கர்த்தர் வாசம் செய்வதே கிடையாது. நம்முடைய இருதயத்தில் வாசம் செய்ய ஆசை உள்ளவராக இருக்கிறார். நம்ம இருதயத்துக்குள்ள இந்த பிரிவினை, கசப்பு, வெறுப்பு, மாயமான அன்பு, உலகம், உலக இச்சை, உலக மோகம், இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்குள் இருக்கும் என்றால் எப்படி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார்? எப்படி நம்ம கர்த்தர் இடத்துல கிட்டி சேர முடியும்? அதனால்தான் சாமுவேல் சொல்றாரு, முழு மனதோட கர்த்தர் திரும்புன்னு சொல்றாரு, முழு இருதயத்தோட கர்த்தர் திரும்பன்றாரு. அவன் முழு இருதயம் எங்க இருக்குதோ கர்த்தர் அங்க வாசம் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை விட்டு விலகுங்கள். அதனால்தான் சொல்றேன், 2 எஜமானங்களுக்கு, உலகத்துக்கும் அநேகர் இப்ப பாருங்க, சபைகள் காலியா இருப்பது காரணம் எல்லாம் உலகத்துல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். உலகத்துக்கு ஊழியம் செய்கிறான்ற, உலகத்துல ஊழியம் செய்து கொண்டிருக்கான்ற அர்த்தம். தெய்வத்துக்காக இல்ல, தெய்வத்தை ஆராதிப்பதற்காக, தெய்வத்தை தொய்து கொள்வதற்காக இன்றைக்கு யாருக்கும் மனம் இல்லை. அப்ப அவருக்கு என்ன பண்ணாங்க? 20 வருடங்கள் அழுது கொண்டிருந்தார்களாம். அழைய வாழ்க்கையா போனது. ஜெபிக்கிறார்கள், முயற்சி எடுக்கிறார்கள், என்னென்னமே செய்யறாங்க, ஆனா அதுக்கு தீர்வே வரல. காரணம் என்னமா? கர்த்தரிடத்தில் முழு மனதாக திரும்பாத காரணம் மாத்திரமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்கு பிரியமானது காரணத்தினாலதான், அவருக்குள் இருக்கிற அசுரத்தாக்கி அந்த விக்கிர ஆராதனை எடுத்து போடாதனால்தான், அது பாகாலை என்று எல்லாம் சொல்லப்படுகிற தேவையில்லாத காரியத்தை எடுத்து போடாதனாலதான் கர்த்தருடைய கிட்டி சேர முடியல. அப்பொழுது கால் சறுக்கும் போது, பிரச்சனைகள் வரும்போது கர்த்தர் கரம் கொடுத்து தாங்க முடியல. காரணம் என்ன? கிருபை இல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை ஒரு நாள் ஒரு கோதம் காண முடியவே முடியாது. விட்டு விலகும் போது கர்த்தர் ஆஸ்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. உபாக புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க, நான் முடிச்சிடுறேன். உன் தேவனை கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, முதல்ல என்ன பண்ணுமா? தேவனோட கர்த்தருடைய சத்தத்துக்கு என்ன பண்ண? செவி கொடுக்கணும். செவி கொடுத்து கை கொள்ளும் போது, இங்கே பாருங்க என்ன சொல்ற பாருங்க, உன் முழு இதயத்தோடும், முழு இருதயம் வேணும், முழு ஆத்மாவோட அல்லேலூயா. சந்தோஷமா உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அநேக குடும்பத்துல சந்தோஷம் பார்க்கறது அரிதான காரியமா இருக்கிறாரு. வசனம் நமக்கு ஆக்கத்தான் சொல்லுது, நீங்கள் ஆயுத புலம்பீர்கள், உலகம் சந்தோஷப்படும், நீங்க துக்கப்படுவீர்கள், ஆனா உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறும். அது துக்கம் சந்தோஷமா மாறணும்னா சும்மா மாறுமா? அல்லேலூயா. சும்மா மாறுமா? மாறாதில்ல. அதுக்கு என்ன பண்ணணும்? இங்க சொல்றாரு அவரு, இந்த சட்டத்துல கடைபிடிக்கணும். உன் தேவனாக கர்த்தருடைய சத்தத்திற்கு என்ன பண்ணும்? அவர் கூப்பிடுற சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டும்.
ஒவ்வொரு நாளும் காலையில அவ்வளவு சத்தம் போட்டாரு. தேவன் ஒவ்வொரு சபைகளிலும் ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தையே தேவனா இருந்தது. அவர் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராய் இன்று நமக்குள்ளே வாசம் செய்கிறார். அந்த வார்த்தை புறப்பட்டு வருகிறது வெளியே. கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க, கர்த்தருக்கு கீழ்ப்படிங்க, அவரை விட்டு விலகாதீங்க, கர்த்தர் நன்மை செய்ய சொல்லி அநேகருடைய போதகருடைய வாயிலிருந்து வார்த்தைகள் புறப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. அது எத்தனை பேர் கேட்டு எத்தனை பேர் அதை கடைபிடிக்கிறார்கள்? அல்லேலூயா. உன் தேவனாக கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து, சத்தத்துக்கு செவி கொடுக்காதனால தானே ஆதாமும் ஏவாளும் ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த தோட்டத்திலிருந்து தள்ளிவிடப்பட்டார்கள். செவி கொடுக்கல. யாரும் செவி கொடுத்தாங்க? பிசாசின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், சர்ப்பத்தின் வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கவே இல்லை. அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணோம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன பண்ணுமா? செவி கொடுங்கள். அல்லேலூயா. பள்ளிக்கூடங்களிலும் சரி, கல்லூரிகளிலும் சொல்லி வாத்தியார் நல்ல டீச்சர் சொல்லி கொடுக்கிற வார்த்தைக்கு எந்த மாணவன் செவி கொடுத்து கேட்டு அதன்படி செய்கிறானோ அவர் தான் தேர்ச்சியில வெற்றி பெறுகிற மாணவனை காணப்படுவான். கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது கூட அப்படிதான். இந்த சத்தியமாகிய வார்த்தைக்கு எந்த மனுஷன் செவி கொடுத்து அதை கேட்டு அதன்படி நடக்கிறானோ நிச்சயமாகவே வாயுவில வெற்றி பெற முடியும். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் எழுதியிருக்கிறபடி எல்லாம் அவருடைய கற்பனைகளையும் எல்லாம் கை கொள்ளும் போது, வார்த்தைகளை கை கொள்ளும் போது உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இதயத்தோடு, முழு பாருங்க, முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு என்ன பண்ணுமா? ஆத்மாவோடு திரும்பும்போது கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் என்ன தர சந்தோஷமா இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாகும், திரும்பவும் சந்தோஷமா இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம்மளாம் எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருக்கணும். நம்ம சந்தோஷமா இருக்கணும் என்பதற்காக தான் அவர் துக்கப்பட்டார். நம்ம மேல ஆசீர்வாதத்தை நோக்கி மேல போகணும், அபிஷேகத்திலும் ஆசீர்வாதத்திலும் மேல் நோக்கி இருக்கணும் என்பதற்காக தான் உனக்காக எனக்காக அவர் கீழே இறங்கின சிலுவை எடுத்துக்கொண்டு நம்ம. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், உங்களை ஆசீர்வதிக்க வல்லவரா இருக்கிறார். அப்போ கர்த்தர் இடத்துல முழு மனதோடு திரும்புங்க, முழு இதத்தோடு முழு அன்பு திரும்ப. கர்த்தர் வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே கர்த்தர் வாக்கு தத்தங்களை பிரகாரமாக நம்ம ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் நல்லவர். கிருபை இன்று உங்களோடு இருப்பதாக. ஆமென்.